நடந்தது என்ன? சோனான்ற பொண்ணுடைய அம்மா வேலையை முடிச்சுட்டு நைட்டு நேரத்துல வீடு திரும்பி இருக்காங்க. அப்போ மகள் சோனா ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க. சோனா, உனக்கு பிடிச்ச தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வெளியில வான்னு கூப்பிட்டுருக்காங்க அவங்க அம்மா. ஆனா ரூமுக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்திருக்காங்க. அப்பவும் அறையில இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருந்திருக்கு. உடனே பதற்றத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்ட பெண் அவங்க உதவியோட கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ சோனா மின் விசிறியில தூக்கு மாட்டி பிணமா தொங்கிட்டு இருந்தாங்க. மகள் சடலமா கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் சோனாவுடைய உடலை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீசார் சோனாவுடைய அம்மா கிட்ட விசாரணை பண்ணாங்க. உங்க பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நீங்க ஏதாவது திட்டுனீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சோனாவுடைய அம்மா, நான் என்னுடைய மகளை ரொம்ப செல்லமா வளர்த்தேன், எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியலன்னு புலம்பி இருக்காங்க. அடுத்து சோனாவுடைய அறையில போலீசார் ஆய்வு பண்ணாங்க. அப்போ கட்டில்ல ஒரு லெட்டர் கிடந்திருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்த்திருக்காங்க போலீசார். அதுல ரமேஷ்ங்கிற இளைஞர் தான் தன்னுடைய தற்கொலைக்கு காரணம், அவன் என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டான், அது எனக்கு மன உளைச்சலா இருக்கு, அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சோனா கைப்பட எழுதியிருந்தாங்க. இந்த லெட்டரை அடிப்படையா வச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ண போலீஸ் ரமேஷை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. கேரளா கோதமங்கலத்தில் உள்ள 21 வயதான சோனா அங்கமாலியில் உள்ள டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருந்தாங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணுங்கிறது தான் இவங்க நோக்கமாவே இருந்தது. இவங்களும் கொச்சி ஏர்போர்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிற ரமேஷும் கல்லூரி காலத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய லவ் மேட்டர் 2 பேருடைய வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு மதம்ங்கிறதால வீட்லயும் லவ்வுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. சோனா மட்டும் நம்முடைய மதத்துக்கு மாறிட்டா கண்டிப்பா உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறோம்னு தெரிவிச்சிருக்காங்க ரமேஷுடைய அப்பா அம்மா. அதனால சோனாவை அடிக்கடி மதம் மாற சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு ரமேஷ். ஒரு நாள் 2 பேரும் அவுட்டிங் போயிருக்காங்க. அப்போ சோனா கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த ரமேஷ், நீ எங்க மதத்துக்கு மாறிட்டா நம்ம லவ்வுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஈஸியா எங்க வீட்லயும் ஓகே சொல்லிடுவாங்க, உங்க அம்மாவையும் எப்படியாவது ஒத்துக்க வச்சிடலாம்னு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் ரமேஷ். ஆனா சோனாவுக்கு மதம் மாறுறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. சம்பவத்தன்னைக்கு சோனாவுக்கு போன் பண்ணியிருக்காரு ரமேஷ். மேரேஜ் விஷயமா எங்க வீட்டுல உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, அதனால நீ கிளம்பி வீட்டுக்கு வான்னு தகவல் சொல்லியிருக்காரு. ரமேஷுடைய பேச்சை நம்பி சோனாவும் போயிருக்காங்க. அப்போ ரமேஷுடைய வீட்டுல யாருமே இல்ல. மேரேஜ் விஷயமா பேசணும்னு தானே என்னை கூப்பிட்ட, ஆனா அவங்க அப்பா அம்மா யாருமே வீட்டுல இல்லைன்னு கேட்டிருக்காங்க சோனா. சோனாவுடைய பேச்ச காதுல கூட வாங்காத ரமேஷ் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதம் மாற சொல்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ரமேஷுடைய செயலை பார்த்து கடுப்பான சோனா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து வீட்டுக்கு போன சோனா, உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், ஆனா நீ என்கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிட்டேன்னு வாட்ஸ்அப் சாட் மூலமா புலம்பி இருக்காங்க. அதுக்கு ரமேஷ் சோனாவை கடுமையா திட்டி இருக்காரு. மதம் மாற சொல்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நீ இப்படியே மதம் மாறுன்னு என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணனா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டி இருந்தாங்க சோனா. விசாரணையுடைய முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரமேஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.